Hello students, welcome to Geetha Max YouTube channel. By exercise 1.1ல நம்ம செகண்டில் தேர்ட் சம் பார்க்குறோம். இந்த சம் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் இது வந்து நம்ம ஃப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் கண்டுபிடிக்கிறோம். 336 இருக்குது. எண்டிங் வித் 6 இருக்கிறது ஈவன் நம்பர். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவைடட் பை 2ன்னு கொடுக்குறோம். 3ல் எத்தனை டூஸ் இருக்கும்? 1 2s, ரிமைண்டர் வந்து 1. 13ல் 6 2s ஆர் 12, ரிமைண்டர் 1. அப்போனா 8 2s ஆர் 16. அகெயின் இஸ் அ ஈவன் நம்பர். மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம்? 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 8 2s ஆர் 16, 4. 84 is a even numbers, again divided by 2, that's equal to 42. And then next this is a even number, again divided by 2, that can be written as 1 2 2 2s are 4 and 1 and 3 tablesல கொடுக்கும்போது 7ல வந்து வந்துரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 54. 54 is the even number, therefore divided by 2, that's equal to 2, remainder 1, that's 7. And then 3 tables means 9 3s are 27, again 3 3. Okay, first you go write down 336ல வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். 2 into 2 into 2 into 2 into 3 into 7. ஓகே, 2 to the power of 4, 3 into 7. And then 54ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? 2 into 2 into 3 into 3 into 3. Okay, in this case you have அண்டர்லைன் த காமன் டேர்ம்ஸ். காமன் டேர்ம்ஸை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம். இங்கே வந்து காமன் டேர்ம்ஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஓகேவா? அப்போனா ஹெச்சிஎஃப் வந்து என்னது? ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 2 into 3. ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 2 into 3. 2 3s are 6. அடுத்து எல்சிஎம். எல்சிஎம் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அன்லைன் பண்ணதை விட்டுட்டு மற்றதை எழுதணும்னு. அதனால் ஹெச்சிஎஃப்பை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 6 தானே நம்ம கண்டுபிடிச்சோம், 6 எழுதிக்கோங்க. இங்கே எதெல்லாம் அன்லைன் பண்ணலையோ அதெல்லாம் எழுதிக்கோ. 2 into 2 into 2. அடுத்து என்ன இருக்குது? 7 இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? 3 into 3 into 7. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 2s are 12, 12 2s are 24, 24 2s are 48, 48. அடுத்து 48 அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து 9 7s are 63. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம மெத்தடுக்கு போயிடுவோம். நம்ம மெத்தட் வந்து என்னது? 48 63. ஃபஸ்ட்டு வந்து 24 அப்படி போட்டுக்கிறோம். அடுத்து என்னதுக்கு? இங்கேயும் 24 போட்டுக்கிறோம். அடுத்து இது கிராஸாக வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 12 8 8 6 ஆர் 48. ரெண்டையும் ஆட் பண்ணு. 0 5 6. அந்த 6ஐ மிடில் போட்டுக்கிறோம். ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 4 2 0 3. 3024 எல்சிஎம். இப்போ வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். வெரிஃபைல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 6. எல்சிஎம் என்னது? 3024. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுன்னா என்ன வரும்? 6 4s are 24, 2 12 14 18. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர். ப்ராடக்ட் ஆஃப் 336 அண்ட் 54. அப்புறம் என்ன அர்த்தம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது? இதே தான் வரும். போட்டு பாருங்கள். உங்களுக்கு 336 54. இதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், உங்களுக்கு ஷார்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரியே இதை செஞ்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு அதே தான் வரும். மல்டிப்ளை பண்ணோம்னா அதே தான் வரும். ஈக்குவல் டு 18,144. Hence proved. Hence proved. Hence proved. HPனா hence provedன்னு அர்த்தம். That's all. அடுத்த ஒரு கணக்கில் நம்ம சந்திப்போம்.